நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே 1% இருந்து 50% வரைக்கும் உங்களால் கேஷ்பேக் எடுக்க இயலும்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. கேஷ்பேக் என்னென்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கே திரும்ப தருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் $100 ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்க, அவங்க 40% கேஷ்பேக் தராங்கன்னு சொன்னால் $40 உங்களுக்கே திரும்ப வரும். அதே $100 ப்ராடக்ட்டை நீங்கள் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கக்குள்ள உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் தரப்போகிறதில்ல. ஆனால் இந்த ஆப்பு கூடாக போய் அதே ப்ராடக்ட்டை வாங்கக்குள்ள சேம் ப்ரைஸுக்கு உங்களுக்கு அதில் போட்டிருக்கிற எவ்வளோ கேஷ்பேக்கோ அந்த கேஷ்பேக் கிடைக்கும். இது ஸ்பெஷலான விலை கூடின ப்ராடக்ட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் சொப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் வாங்குற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸுக்கு கூட நீங்கள் கேஷ்பேக் எடுத்துக்கொள்ளலாம். கனடா சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், நிறைய ப்ரைஸ் எல்லாம் விலை கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதை மாதிரி ஆப்பெல்லாம் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் என்ன, இதில் மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டோர்லையும் எவ்வளோக்கு கேஷ்பேக் கொடுக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெமுவில் 15% கேஷ்பேக். டெமுவில் ஆல்ரெடி விலை குறைய, ஆனால் இந்த ஆப்பு கூட போய் நீங்கள் டெமுவில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற அதே ப்ராடக்ட் நீங்கள் பார்த்து வச்சு அதே ப்ராடக்ட் வாங்கல உங்களுக்கு 15% கேஷ்பேக் கிடைக்கும். எக்ஸ்பீடியா, ஐஜிஹெச் அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய பெரிய பிராண்டட் டீட்டெயில்ஸும் இருக்குது. அதோட சேர்த்து நம்ம டே டு டே லைஃப்பில் போய் வாங்குற கெனேடியன் க்ரோசரி ஸ்டோர்களான ரியல் கெனேடியன் சூப்பர் ஸ்டோர், கெனேடியன் டயர், அடுத்தது இங்கே பாருங்கள் சூப்பர்ஸ் ட்ரக் பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2% கிட்ட கேஷ்பேக் கொடுக்காங்க. நீங்கள் கனடாவில் இருக்கிற எந்த ஸ்டோர், ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோர் கேஷ்பேக்கும் இதில் இருக்குது. ஈவன் நீங்கள் க்ரோசரி வாங்குற நோ ஃப்ரில்ஸ் லொப்லோஸில் கூட நீங்கள் கேஷ்பேக்கில் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நீங்கள் க்ரோசரிங்கிறது நீங்கள் எவ்ரி வீக் வாங்குவீங்க ரைட். அதில் நீங்கள் எவ்ரி வீக் 100-200 சிலாக்கள்லாம் பெரிய ஃபேமிலியாக்கள்லாம் 300-400 எல்லாம் எவ்ரி வீக் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு ஜஸ்ட் 10% கேஷ்பேக் கிடைச்சாலே $400 $40 உங்களுக்கு சேவ். அந்த $40 வேறு ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். அட்லீஸ்ட் நீங்கள் பிட்காயினாவது வாங்கி போடலாம். இப்போ வாங்க உதாரணத்துக்கு எப்படி ஒரு கேஷ்பேக் ஒன்று ஆக்டிவேட் பண்ணு காட்டுறேன். இப்போ பெஸ்ட் பையை செலக்ட் பண்ணி பெஸ்ட் பையில் 4% வரையும் கேஷ்பேக் கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணோடனே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் இருக்கும். ஓகே, இதில் அவங்க எதுக்கு என்ன மாதிரி கேஷ்பேக்னு சொல்லியிருக்காங்க. மெட்டாட ப்ராடக்ட்ஸுக்கு 4%, மார்க்கெட் பிளேஸ், ஆஃபீஸ் அது அந்த ஸ்டஃப்களுக்கு 3%, அடுத்தது இதில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் தராங்கண்ணா. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவேட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட பெஸ்ட் பைட வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். இந்த பெஸ்ட் பைட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் பெஸ்ட் பைட வெப்சைட்டு போகக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உங்களோட வெப்சைட்டில் மேலே இப்படி காட்டும். ஓகே, அப் டு 4% கேஷ்பேக் டீல்னு சொல்லி மேலே காட்டும். ஆனால் நீங்கள் போகக்குள்ள டிரெக்டாக நீங்கள் அவங்களோட பெஸ்ட் பைட நார்மல் வெப்சைட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இவங்களோட ஆப்புக்குள்ளே போய் ஆப்பில் இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ரீடிரெக்ட் பண்ணக்குள்ளே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் இந்த ஆப்பு கூட போய் தான் இந்த பர்ச்சேஸை பண்ணுறீங்கிறத ட்ரெக் பண்ணுவாங்க. ட்ரெக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் ஆன்லைனில் பண்ணி முடிப்பீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எவ்வளோ கேஷ்பேக்கோ அதை அவங்களுக்கு அந்த ஆப்பில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் டிரெக்டாக பேங்குக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் பேப்பர் மூலமாக எப்படி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இல்லை, நீங்கள் ஸ்டோருக்கு போய் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், எந்த ஸ்டோருக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த ஸ்டோரில் கிஃப்ட் கார்ட்ஸில் இவங்கள்ட்ட வாங்கிக்கொள்ளலாம். இந்த கிஃப்ட் கார்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அந்த கேஷ்பேக்கை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இவங்களோட இதிலேருந்து இந்த கிஃப்ட் கார்டுகளை வாங்கி அந்த கிஃப்ட் கார்டுகளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டோருக்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கிஃப்ட் கார்டில் வாங்குறதால உங்களுக்கு அந்த கேஷ்பேக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த பெரிய பெரிய எல்லா ஷாப்பையுமே நீங்கள் இதில் போய் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆகுது நீங்கள் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கடைக்கு போய் வாங்குகிற ப்ராடக்ட்ஸை இந்த லிங்க்கு கூட போய் வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சும்மாவே கேஷ்பேக் கிடைக்க போகுது. இது 1% தானேன்னு சொல்லி விடாதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ண ஷாப் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே ஒரு 10, 20, 30 தரம் நீங்கள் அதை வாங்கக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற கேஷ்பேக்கே $200, $300, even $1000 போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால். அடுத்தது இந்த ஆப் 100% ஃப்ரீ. இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பர். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளையாக வரும். இது இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும் சொல்லி நினைக்கிறார்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இது உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படலாம். பை.